கேட்க கற்றுக்கொண்ட சிறுவன். ஒரு காலத்தில் ஒரு வசதியான சிறிய கிராமத்தில் திம்மி என்ற பையனும் அவரது அன்பான அம்மாவும் வாழ்ந்தனர். திம்மி எப்போதும் ஆற்றல் நிறைந்தவராக இருந்தார். வெளியில் விளையாடுவதை விரும்பினார். அவர் தோட்டத்தைச் சுற்றி ஓடுவார், மரங்களில் ஏறுவார், சில சமயங்களில் தனது தாயின் ஆலோசனையை கேட்க மறந்துவிடுவார். ஒரு வெயில் காலையில் திம்மியின் அம்மா அவரிடம், "திம்மி, தயவு செய்து ஆற்றின் அருகே கவனமாக இருங்கள். பாறைகள் வழுவழுப்பாக இருக்கலாம், நீங்கள் விழுவதை நான் விரும்பவில்லை" என்று கூறினார். திம்மி ஆராய ஆர்வமாக தலையசைத்தார், ஆனால் உன்னிப்பாக கேட்கவில்லை. யோசிக்காமல் முன்னுக்கு ஓடினான். அவர் ஆற்றை அடைந்தபோது தண்ணீருக்கு அருகில் ஒரு பளபளப்பான பாறையைக் கண்டு அதை பிடிக்க விரைந்தார். ஆனால் பாறை வழுவழுப்பாக இருந்தது. திம்மி நழுவி குளிர்ந்த நீரில் விழுந்தார். "உதவுங்கள்!" ஆற்றில் தெரித்து அழுதார் திம்மி. அவரது அம்மா அதைக் கேட்டு ஆற்றங்கரைக்கு விரைந்தார். அவள் விரைவாக தன் கையை நீட்டி அவனை பாதுகாப்பாக இழுத்துச் சென்றாள். திம்மி நடுங்கிக் கொண்டிருந்தார், குளிரால் அல்ல, ஆனால் அவர் தனது தாயின் பேச்சை கேட்கவில்லை என்பதை உணர்ந்த அதிர்ச்சியால். "திம்மி, நான் உன்னைப் பற்றி அக்கறை கொண்டிருப்பதால் கவனமாக இருக்கச் சொன்னேன்" என்று அவன் அம்மா மெதுவாகச் சொன்னாள். மரியாதையுடன் இருப்பது என்பது உங்களை கவனிக்கும் நபர்களின் பேச்சைக் கேட்பதாகும். கேட்காததற்கு வருந்துவதாக திம்மி தலையசைத்தாள். "மன்னிச்சிடுங்க அம்மா, அடுத்த முறை கவனமாக கேட்பேன்" என்றார். அன்று முதல் திம்மி தனது தாயின் ஆலோசனையை கேட்பதை உறுதி செய்தார். மற்றவர்களை மதிப்பதும் அவர்களின் வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்துவதும் தன்னை பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருப்பதை அவர் கற்றுக்கொண்டார். எனவே திம்மியும் அவரது அம்மாவும் இன்னும் பல வெயில் நாட்களை ஒன்றாக கழித்தனர். தோட்டத்தையும் ஒருவருக்கொருவர் கேட்பது மற்றும் கவனிப்பதன் மூலம் வந்த சாகசங்களையும் அனுபவித்தனர். கதையின் ஒழுக்கம்: மரியாதையுடன் இருப்பது என்பது மற்றவர்களுக்கு, குறிப்பாக நம்மை கவனித்துக் கொள்பவர்களுக்கு செவிசாய்ப்பதை குறிக்கிறது.